உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க யார் ஆதி? நான் தான் சார். உங்களை ஒரு மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நீங்களே வந்து வண்டியில ஏறிட்டா மரியாதையா கூட்டிட்டு போவேன். இல்லன்னா எஸ்ஐ சார், என்ன சொல்றீங்க? என்ன கேஸ்? யார கொலை பண்ணா? சார், இவர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், நான் யாரை கொலை பண்ணேன் சார்? நீங்க வாசன் ஒருத்தரை கொலை பண்ணிருக்கீங்க. அவருடைய இதயத்தை எடுத்து தான் உங்களுக்கு இதய மாற்று சிகிச்சை பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. சார், கம்ப்ளைண்ட் சொல்றீங்களே, யார் சார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? மாப்ள நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வரேன். கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தான்னு கேட்டல, நான் தான் கொடுத்தேன். நீங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்ப அதான் உங்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் நீங்க பொழைப்பீங்கன்னு அப்ப தெரிஞ்சது இல்ல. அப்போ நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து வாசுன்னு ஒருத்தனை கொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு மறந்துருக்கலாமாப்ல, ஆனா எனக்கு மறக்கவே இல்லை. அதான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு என் முன்னாடி வந்து நிக்கிறதே தப்பு. இதுல என் மேல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கியா? ஆதி யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி மாப்பிள்ள என்னால மறக்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் நீங்க எங்க அக்கா மகனாச்சே, உங்களை மறக்க முடியுமா? ஏங்க, இந்த ஆதி ஒருத்தனை கொண்டு போட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த வாசுவோட குழந்தை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இதா நிக்குது பாருங்க, இந்த குழந்தை தான். ஆனா இப்ப அந்த குழந்தை ஆதியோட குழந்தை. இந்த குழந்தையோட அம்மா யாரு தெரியுமா? அந்த புள்ளதான் இப்ப வந்து ஆதியோட பொண்டாட்டி. சட்டப்படி அப்படியெல்லாம் யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சார். அப்படி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கே பாரதி வந்து ஆதிக்கு சப்போர்ட்டா பேசினா உங்களை தான் தூக்கி ஜெயில வைப்பாங்க. சார், இங்க எல்லாருமே லா பேசுறாங்க சார். எனக்கு என்னமோ அரெஸ்ட் பண்றது சரியா இருக்காதுன்னு தோணுது சார். என்ன எஸ்ஐ சார், என் பொண்ணு நல்லா வக்கீல் மாதிரி பேசுதா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இங்க இந்த ஊர்ல உண்மையாலுமே வக்கீலுக்கு படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேரையும் வர சொல்லட்டுமா? வேண்டாம் சார், நாங்க கிளம்புறோம். சார், ஒரு நிமிஷம், என் மாமாட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். வா வா. சண்டை போடணும்னா நேரடியா சண்டை போடு. இப்படி டேஷ் மாதிரி போலீஸை கூட்டிட்டு வராத. நீ எங்க அம்மாவுக்கு மட்டும் தம்பியா பிறக்காம இருந்திருந்த இந்நேரம் நீ இருந்திருக்கவே மாட்டேன். நல்ல நேரம் எங்க அம்மா கூட பிறந்துட்டேன். இவர் ஒவ்வொரு தடவையும் உன்னை மன்னிச்சுட்டே இருப்பேன்னு இப்படி அசால்ட்டா நினைச்சிடாத. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். இப்படி சும்மா மன்னிச்சுட்டும் இருக்க மாட்டேன். சார், போலாம் சார். சரி மாமா, பார்க்கலாம். போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.